கப்ராணி ஒரு அழகான காட்டுல காலுக்காகம் சொந்தமா ஒரு வட்டி கடை நடத்தி வந்துச்சு. காலுக்காகத்தோட மனைவி ராணிக்காகத்துக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ராணிக்காகம் எப்போதுமே மற்ற பறவைகள் தன்னோட அழக பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராணி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்ப? நாம கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? அட காலு, இருங்க, இன்னும் கொஞ்சம் தான். என் அழக பத்தி மற்ற பறவைகள் எல்லாம் பேசினா உங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு பேசிக்கிட்டே ராணிக்காகவும் மறுபடியும் மேக்கப் போட ஆரம்பிச்சது. ஒரு வழியா 2 காகங்களும் கல்யாண வீட்டுக்கு பறந்து போனாங்க. அதே காட்டுல கோமல்ங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. கோமல் குருவி ரொம்ப கடின உழைப்பாளி. அதே நேரத்துல கோமல் குருவியோட மனைவி மீனு குருவியோ தான் வீட்டு முன்னாடியே சின்னதா ஒரு அழகு நிலையம் வச்சிருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகள் மீனு குருவி கிட்ட வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சது. அந்த மழையில கோமல் குருவியோட விவசாய நிலத்துக்கு நிறைய தண்ணீர் கிடைச்சது. இதனால கோமல் குருவி பயிரிட்டு இருந்த செடியில நிறைய தர்பூசணிகள் வளர ஆரம்பிச்சது. இத பார்த்த கோமல் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தர்பூசணிகளை எல்லாம் மார்க்கெட்ல நான் கொண்டு போய் வித்தா எனக்கு ரொம்ப நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப பொறாம வந்துச்சு. இந்த தர்பூசணிகளை எல்லாம் இந்த குருவி சந்தையில வித்துச்சுன்னா ரொம்ப பணக்காரனா மாறிடும். அப்புறம் என் வட்டி கடை அவ்வளவுதான். இல்ல, இந்த காட்டுல என்னை விட மற்ற எல்லா பறவைகளும் ஏழையாதான் இருக்கணும். அப்பதான் என் வட்டி கடை ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் தான் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுச்சு. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த கோமல் குருவி தான் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு. அப்படியே கோமல், ரொம்ப சந்தோஷம். நான் முட்டையிட்ட நேரம் தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்குது. ஆமா மீனு, நீ சரியா சொன்ன. இந்த காசை வச்சு நம்மளோட குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம உருவாக்கலாம். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மோசமான காலுக்காகமோ தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சது. காலுக்காகமோ ஒரு ஆற்றங்கரைக்கு போய் நிறைய புழுக்களையும் பூச்சிகளையும் ஒரு பையில எடுத்துக்கிட்டு கோமல் குருவியோட நிலத்தை நோக்கி பறந்து போச்சு. பிறகு தான் எடுத்துட்டு வந்த பூச்சியையும் புழுவையும் கோமல் குருவியோட விவசாய நிலத்துல காலுக்காகவும் போட்டுச்சு. அந்த புழுக்கள் எல்லாம் கோமல் குருவியோட தர்பூசணி பழத்தை அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த மோசமான புழு பூச்சிகளால கோமல் குருவியோட எல்லா தர்பூசணி பழங்களும் கெட்டு போயிடுச்சு. வழக்கம் போல கோமல் குருவியோ தன்னோட விவசாய நிலத்துக்கு வந்துச்சு. தன்னோட தர்பூசணி பழங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறத பார்த்த கோமல் குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ, என்னோட தர்பூசணி பழங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? நேத்தைக்கு வரைக்கும் என் பழங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சமயத்துல காலுக்காக அங்க வந்துச்சு. ஐய, என்ன கோமல், உன்கிட்ட இருந்து நான் தர்பூசணி பழங்களை வாங்கலான்னு வந்தா உன் தர்பூசணி பழம் எல்லாம் இவ்ளோ அசிங்கமா இருக்கு. காலு சேட், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இன்னைக்கு என் தர்பூசணிகளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அச்சச்சோ கோமல், இதனால உனக்கு ரொம்ப நஷ்டம் வருமே. என்னோட கடைக்கு வா, நான் உனக்கு 100 பொற்காசுகளை தரேன். அந்த காசை வச்சு நீ மறுபடியும் விவசாயம் பண்ணு. காலு சேட், உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பிறகு காலுக்காகவும் தான் சொன்னபடியே கோமல் குருவிக்கு 100 பொற்காசுகளை கொடுத்துச்சு. ஒரு மாசத்துக்குள்ள நீ இந்த 100 பொற்காசுகளை எனக்கு திருப்பி கொடுக்கலன்னா மறுநாளே வட்டியோட சேர்த்து நீ எனக்கு 200 பொற்காசுகள் கொடுத்தாகணும். சரி காலு சேட், நான் சீக்கிரமாவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி அந்த பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோமல், நீங்க என்ன சொல்றீங்க? காலு சேட் கிட்டயா நீங்க கடன் வாங்குனீங்க? அந்த காகம் ரொம்ப மோசமானது. காட்டுல நிறைய பறவைகளை அது ரொம்ப மோசமா துன்புறுத்தும். மீனு, நீ பயப்படாத. நிச்சயமா ஒரு மாசத்துக்குள்ள நான் அந்த கடனை திருப்பி செலுத்திடுவேன். எனக்கு வேற வழி இல்ல மீனு. என்னோட தர்பூசணிகளால எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. பிறகு ஒவ்வொரு நாளும் கோமல் குருவி தன்னோட விவசாய நிலத்துல ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு மாசம் கடந்து போச்சு.
ஆனா வழக்கமா பெய்ய வேண்டிய மழை அந்த காலத்துல பெய்யாததுனால கோமல் குருவியோட நிலத்துல எந்த பயிரும் முளைக்கல. ஒரு மாசம் ஆனதுமே காலுக்காகவும் ஒரு அடியாள கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஹே கோமல், நீ என்ன நினைச்சிருக்க? ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. நீ இப்ப எனக்கு 200 பொற்காசுகளை தந்தாகணும். காலு சேட், உங்களுக்கே நல்லா தெரியும் மழை பெய்யாததுனால எனக்கு எந்த விவசாயமும் நடக்கல. கொஞ்சம் பொறுத்துருங்க, நான் நிச்சயமா உங்களோட காசை நான் திருப்பி தந்துடுவேன். இல்ல அதெல்லாம் முடியாது. நீ காசு திருப்பி கொடுக்கறது வரைக்கும் என் வீட்டுக்குள்ள உன்னை சிறப்பிடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக கோமல் குருவிய கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ என்ன பண்றதுன்னே புரியாம நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, நான் இப்ப என்ன செய்யறது? எப்படி என் கணவரை நான் மீட்க போறேன்? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் சேமிச்சு வச்ச கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, இதுல 50 பொற்காசுகள் இருக்கு. தயவு செஞ்சு இத வச்சுக்கிட்டு என் கணவரை விட்டுருங்க. நான் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட கடனை திருப்பி செலுத்திடுறேன். ஹே குருவி, இல்ல என் கணவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. 200 பொற்காசுகள் தந்தாதான் உன் கணவரை நான் விடுவிப்பேன். ராணி அக்கா, இந்த 50 பொற்காசுகளே என்னோட அழகு நிலையத்துல நான் கஷ்டப்பட்டு சேமிச்சது. என்ன சொன்ன? நீ அழகு நிலையம் வச்சிருக்கியா? ஆமா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் நான் மேக்கப் போடுவேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வெள்ளையா மாறணும்னு ஆசை. நான் வெள்ளையா மட்டும் மாறிட்டேன். நீ எனக்கு ஒரு பொற்காசுகள் கூட தர வேண்டாம். ஆனா எனக்கு அப்படிப்பட்ட எந்த கிரீமுமே செய்ய தெரியாதே. அந்த கிரீம் இருந்தா கொண்டு வா, இல்ல 200 பொற்காசுகளை கொண்டு வா. ராணிக்காக இப்படி சொன்னதுமே ஏமாற்றத்தோட மீனுக்குருவி மறுபடியும் தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு அக்கா, என்னாச்சு? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்காக அழுறீங்க? லூசி புறா இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் லூசி புறா கிட்ட சொல்லுச்சு. மீனு அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பேராசை பிடிச்ச காலுக்காகத்துக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன லூசி புறா மீனுக்குருவிக்கு ஒரு அருமையான யோசனைய சொல்லுச்சு. மீனுக்குருவியும் லூசி புறா சொன்னபடியே ஒரு அழகு கிரீம்ல நிறைய சுண்ணாம்பு தடவி அத ராணி காகத்துக்கு கொடுக்கறதுக்காக தயார் செய்தது. ராணி அக்கா, நீங்க கேட்டபடியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிரீமை தயார் செய்திருக்கேன். இத நீங்க உடம்பு முழுக்க போட்டா போதும், உங்களோட நிறம் வெள்ளையா மாறிடும். அப்படியா குருவி? சீக்கிரம் அத கூட, நான் சீக்கிரம் வெள்ளையா மாற போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த கிரீமை வாங்கி தான் உடம்பு முழுவதும் போட ஆரம்பிச்சது. அத போட்ட கொஞ்ச நேரத்திலேயே காகத்தோட நிறம் வெள்ளையா மாறிடுச்சு. ஆகா, இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப அழகான காகம். ராணி அக்கா, இப்போ நான் என் கணவரை கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போ. அதோ அந்த ரூம்ல தான் உன் கணவரை பூட்டி வச்சிருக்கேன். உடனே மீனுக்குருவி ரொம்ப வேகமா அந்த ரூமோட கதவை திறந்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் கோமல் குருவியும் தான் முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராணி காகத்தோட உடம்பு முழுவதும் புண்கள் வர ஆரம்பிச்சது. வலி தாங்க முடியாம ராணிக்காக ரொம்ப அழுதது. ஐயோ காலு, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என் உடம்பு முழுவதும் எரியுது. காலு, என்ன காப்பாத்துங்க. காலுக்காகவும் தான் மனைவிய காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த மோசமான காகம் அந்த அப்பாவி குருவிகளை ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைச்ச 200 பொற்காசுகளையும் தான் மனைவிய பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக டாக்டர் கிட்ட கொடுத்துச்சு. காலுக்காகத்தோட பேராசை இப்போ ஒரு பெரிய நஷ்டமா முடிஞ்சது. என் வயிற்றில் மாமரம். ஒரு நாள் நாப்பூர் காட்டுல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. காட்டுல பலமான காற்றும் வீச ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி பறந்து போறத பார்த்த ஆந்தை பாட்டி மீனுக்குருவிய கூப்பிட்டாங்க. என்ன பாட்டி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? மகளே, இந்த காத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த பொல்லாத காத்துல என்னால தனியா பறந்து என்னோட வீட்டுக்கு போக முடியாதுமா. மகளே, நீ தயவு செஞ்சு என்னை என் வீடு வரைக்கும் கொண்டு விட்டுருவியா? பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆந்தை பாட்டியோட கைய பிடிச்சு ஆந்தை பாட்டிய அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. போகிற வழியெல்லாம் ரொம்ப பலமா காற்றும் மின்னலும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மகளே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. நான் மூலிகைகளை வச்சு மருத்துவம் பண்றேம்மா.
உனக்கு எப்போ எந்த மருந்து வேணும்னாலும் என்கிட்ட வாமா, நான் உனக்கு இலவசமாகவே மருந்து கொடுக்கறேன். சரி, நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்ல என் குழந்தை தனியா இருக்கா. அவ இந்த மின்னலை பார்த்தா ரொம்ப பயந்துடுவா. என்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு, நீ வீட்டுக்கு கொண்டு போய் உன் குழந்தைக்கு கொடு. மீனுக்குருவியும் அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள குழந்தை சாராவும் தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னல்லையே காத்துக்கிட்டு இருந்தா. தூரத்துல தான் அம்மா வரத பார்த்த குழந்தை சாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த சாரா, இந்த மாம்பழத்தை சாப்பிடு. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பவே இதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சா. அதே நேரத்துல அந்த காட்டுல இருந்த ஒரு மாமரம் இந்த கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் இந்த காட்டுல கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு. அந்த நேரத்துல அந்த பக்கமா காலு ராணிங்கிற காகங்கள் பறந்து வந்தாங்க. அலு, அங்க பாருங்க, ஒரு மாமரம் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த மாமரத்துக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 காகங்களும் மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. காகங்களே, என்னால இந்த காற்றை தாங்கவே முடியல, நான் கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இங்க கிடக்குற கல்லை எடுத்து என்னோட மேற்பகுதியில வைப்பீங்களா? நீங்க அப்படி வச்சீங்கன்னா என்னால இந்த காற்றை எதிர்கொண்டு நிக்க முடியும். சரி மரமே, நீ கவலைப்படாத, நாங்க தாராளமா உனக்கு உதவி செய்யறோம். மாமரமே, அதுக்கு முன்னாடி நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் எங்களுக்கு கொடுத்தாகணும். அப்பதான் நாங்க உனக்கு உதவி செய்வோம். சரி காகங்களே, நான் இப்போவே என்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் தரேன் அப்படின்னு சொன்ன மாமரம் தாங்கிட்ட இருந்த எல்லா மாம்பழங்களையும் கீழே போட்டுச்சு. ஆனா காகங்களும் அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்துக்கு எந்த உதவியுமே செய்யாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அச்சோ காகங்களே, போகாதீங்க போகாதீங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாமரம் கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம அப்படியே சாஞ்சு விழுந்துடுச்சு. ஒரு வழியா காட்டுல மறுநாள் பொழுது விடிஞ்சது. காட்டுல புயல் ஒன்று அமைதியான சூழலும் நிலவுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. மீனுக்குருவிய பார்த்த மாமரம் மீனுக்குருவி கிட்ட உதவி கேட்டுச்சு. குருவி, நேத்து அடிச்ச புயல் காற்றுல நான் சாஞ்சிட்டேன், நீ தயவு செஞ்சு என்ன மறுபடியும் நேரா நிக்க வைப்பியா? மாமரமே, கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு கயிற்றை எடுத்து அந்த மாமரத்து மேல கட்டி அது நேரா நிக்கிறதுக்கு உதவி செய்தது. மறுபடியும் நேரா நின்னதுனால அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மாமரமே, நன்றி எல்லாம் எதுக்கு? நாங்க பசியா இருக்கும்போது நீங்க எங்களோட பசிய போக்குறீங்க. உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, நாம நேத்தைக்கு பார்த்தோமே ஒரு மாமரம், அது அநேகமா இன்னைக்கு காட்டுல கீழே விழுந்திருக்கும். அந்த மாமரத்தை வெட்டி அதுல இருக்கிற மரக்கட்டைகளை நாம மார்க்கெட்ல வித்தா நமக்கு நல்ல காசு கிடைக்கும். நான் சரியா சொன்னீங்க காலு. நானும் ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்து இனிப்பு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மரக்கட்டைகளை வித்து விதவிதமான இனிப்புகளை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க. மாமரமே, நேத்தோட உன் கதை முடிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ ரொம்ப வலிமையானவன் தான். எனக்கு உன்னோட மரக்கட்டைகள் இன்னைக்கு தேவைப்படுது. அந்த மரம் எவ்வளோ கெஞ்சும் கேட்காம காலுக்காகும் அந்த மரத்தோட கிளைய வெட்ட ஆரம்பிச்சது. காகங்களோட இந்த செயல் அந்த மரத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு. இந்த காகங்கள் ரொம்ப ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க. இந்த காகங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த மாமரம் ஒரு மாம்பழத்தை வரவழைச்சது. ஆஹா, இங்க ஒரே ஒரு மாம்பழம் தனியா தொங்கிக்கிட்டு இருக்கு. ராணி பாக்குறதுக்குள்ள இந்த மாம்பழத்தை சாப்பிட்றணும், இல்ல ராணி இந்த பழத்துல பங்கு கேப்பா அப்படின்னு சொன்ன காலுக்காகும் ராணிக்கு தெரியாம அந்த மாம்பழத்தை ரொம்ப வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுச்சு.
பிறகு 2 காகங்களும் அந்த மாமரத்துல இருந்து கிடைச்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராத்திரி நேரத்துல அந்த மரக்கட்டைகளை வித்த காசை வச்சு 2 காகங்களும் வகை வகையான இனிப்புகளை வாங்கி சாப்பிட்டாங்க. இனிப்புகளை சாப்பிட்ட காகங்கள் ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட காலு காகத்தோட வயிற்றுல இருந்து ஒரு பெரிய மாமரம் வந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. திடீர்னு காலு காகத்தோட வயிற்றுல மாமரம் வளர்ந்துருக்கிறத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ காலு, என்ன இது? எப்படி உங்க வயிற்றுல இருந்து இவ்வளோ பெரிய மாமரம் வளர்ந்துச்சு? ராணி, தயவு செஞ்சு நீ டாக்டரை கூட்டிட்டு வா. எனக்கு இந்த வயிற்று வலியை தாங்கவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. காலு, நீங்க பயப்படாதீங்க, நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்து போச்சு. காலு காகத்தை சோதனை செய்த மருத்துவர் ராணி காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாரு. காகமே, இது ஏதோ ஒரு மந்திர சக்தின்னு நினைக்கிறேன். இந்த வியாதிக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. பயந்து போன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு மீனு, என் கணவரோட வயிற்றுல பெரிய மாமரம் வளர்ந்துருக்கு. டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு, நீ எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணு. என்ன ராணி அக்கா சொல்றீங்க? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்தை பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கும். அவங்க கிட்ட நாம போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு அந்த ஆந்தை பாட்டியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட ஆந்தை பாட்டி ராணிக்காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாங்க. காகமே, இந்த நோய்க்கு என்கிட்டயும் மருந்து இல்ல காகமே. நீங்க ஏதோ ஒரு மாமரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. அந்த மாமரத்தோட சாபம்தான் வயத்துல இப்படி மாமரம் வளர்ந்துருக்கு. நீங்க அந்த மாமரத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஒருவேளை உன் கணவர் சரியாகலாம். ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதை கேட்டதும் மீனுக்குருவியும் ராணிக்காகமும் காலு காகத்தை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. மாமரமே, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் நேற்றுக்கு உன்னோட கிளைய வெட்டி உன்னை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆமா மாமரமே, நீ தயவு செஞ்சு என் கணவரை காப்பாத்து. இனிமே ஒண்ணு மட்டும் இல்ல, எந்த மரத்தையுமே நாங்க காயப்படுத்த மாட்டோம். காகங்களே, முடியவே முடியாது. நான் அனுபவிச்ச வலிய இந்த காகமும் அனுபவிக்கணும். மாமரமே, இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவங்க எந்த மரத்தையுமே துன்புறுத்த மாட்டாங்க. எனக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க. இந்த குருவிக்காகத்தான் நான் உங்களை மன்னிக்கிறேன். இந்த குருவியால தான் நான் இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாமரம் தன்னோட மந்திர சக்தியால காலு காகத்தோட வயிற்றின் மேலே இருந்த மாமரத்தை மறைய வச்சது. அன்னையில இருந்து காகங்கள் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க. இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சபரிஸ், கலை, அம்மு, அச்சு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லானா பாப்பா, கபினா பாப்பா 2 குட்டீஸும் எப்படி இருக்கீங்க? ஹாய் தர்ஷினி, மஹிசான், மூவி, இஷான் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீதேவி, சிவரஞ்சனி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷி, புகழினி, அன்பு, தரேஷ், தஷீர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மோகிதா, சாரோன் ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் சியானா பாப்பா, ஹர்ஷவர்தினி, நேஹா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ சாய்சா, ஆதினி, சாரா, மகா, சிவா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரதன்யா பாப்பா, நீங்க ஒழுங்கா தூங்கி சமத்து பாப்பாவா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தாரணி, பிரசன்னா, வெற்றி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருணா, வல்லரசு, மாயா, ஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நேத்ரா, முருகவேல், எழிலரசி, பவின், மித்ரன், செல்வராணி, விஸ்வநாதன், புவிக்ஸா, துர்கா ராணி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.